ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பகோணம் போய் ஒன் டேல சீப் அண்ட் பெஸ்டா எந்தெந்த இடங்களெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாங்க ட்ரெயின்ல தான் போயிருந்தோம். மைசூர்ல இருந்து கடலூருக்கு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணோம். இந்த ட்ரிப் 2 monthsக்கு முன்னாடியே நாங்க போன ட்ரிப். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்ல இருந்து தான் நாங்க ஏறணும். எக்ஸாக்டா 7:15க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. மறுநாள் காலையில 5:40க்கு ட்ரெயின் கும்பகோணத்துல ரீச் ஆச்சு. இப்போதைக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ இந்த ட்ரெயினை கேட்ச் பண்றதா இருந்தா மெஜஸ்டிக் தான் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக் நாங்க மறுபடியும் ஒரு கும்பகோணம் ட்ரிப் போயிருந்தோம். அப்போ இதே சேம் ட்ரெயின்ல தான் போயிருந்தோம். ஆனா மெஜஸ்டிக் போய் தான் ஏறணும். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரிட்டையரிங் ரூம் இருக்குது. நம்ம அங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே தான் பைக் ஹையர் பண்ற இடமும் இருந்துச்சு. நாங்க ஆன்லைன்ல ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். அங்க பைக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கும்பகோணம் ட்ரிப்ல முதலா போன கோயில் காசி விஸ்வநாதர் கோயில். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். நவகன்னிகளோட ஸ்தலமாகவும் ராமபிரான் ருத்ராம்சம் பெற்ற இடமாகவும் அழைக்கப்படுறதா இந்த திருக்கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஃபேமஸா சொல்லப்படுற மகாமக தீர்த்த குளமும் அமைஞ்சிருக்கு. காசி விஸ்வநாதர் சிவலிங்க மூர்த்தியா இருக்கிறதோடு மட்டுமல்லாம அவர் லிங்க வடிவு மேல கண், காது, மூக்கு இருக்கிறதாவும் சொல்றாங்க. தாயார் விசாலாட்சியின் பேர்ல அழைக்கப்படுறாங்க. நவகன்னிகள் அப்படின்னா 9 நதிகள். 9 நதிகளும் மக்கள் தங்கள் மீது நீராடுறதுனால அவங்க பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படுது. அப்போ அந்த பாவங்கள் எங்கள் மீது படுது, அந்த பாவத்தை நாங்க எப்படி களையுது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டவே முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் மகாமக குளத்துல நீங்க நீராடினா அந்த பாவங்கள் எல்லாம் களையப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக நவகன்னிகளும் இந்த குளத்துல நீராடுறாங்க. அந்த நவகன்னிகளுக்கும் காசி விஸ்வநாதர் பாவங்களை களைந்து அருள் பாவித்த இடமாவதான் இந்த கோயில் அழைக்கப்படுது. ராமபிரான் ராவணனை கொல்றதுக்காக ருத்ராசம் வேண்டி காசி விஸ்வநாதரை நினைச்சு இந்த கோயில கஷேத்திரலிங்கத்தை வச்சு வழிபட்டிருக்காரு. ருத்ராம்சத்தையும் பெற்றிருக்காரு. இந்த கோயில்ல மராட்டிய கட்டடக்கலை அமைப்பை நம்ம பார்க்கலாம். இங்க மட்டுமல்லாம தஞ்சாவூர்ல மோஸ்ட் ஆஃப் த கோயில்கள்ல மராட்டிய கட்டடக்கலை அமைப்பு இருக்குது. இந்த கோயில்ல காசி விஸ்வநாதரை தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் மகாமக குளத்துக்கு போனோம். மகாமக தீர்த்த குளம் சைவ கோயில்களுக்கு மட்டுமல்லாம தஞ்சாவூர்ல நிறைய வைணவ கோயில்களுக்கும் உட்பட்டதுதான். தண்ணீர் இல்லாத நேரத்துல தெப்ப குளத்துக்குள்ள நிறைய தீர்த்த கிணறுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவதா போன கோயில் ஆதிசேஷன் வழிபட்ட இடமாகவும் நாகதோஷ பரிகார ஸ்தலமாகவும் அழைக்கப்படுற நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில். நாகேஸ்வர சுவாமி சுயம்பு மூர்த்தியா தான் இருக்கிறாரு. ஏப்ரல், மே மாதங்கள்ல 3 நாட்கள் சூரிய ஒளிக்கதிர்கள் சுவாமி மேல விழுற மாதிரிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. தாயாரோட நேமு பிரகநாயகி பேர்ல அழைக்கப்படுறாங்க. தாயாரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நாகேஸ்வர சுவாமியை போய் வழிபடணும். கோயில இருக்கக்கூடிய ஸ்பெஷலான கட்டடக்கலை அமைப்புன்னு பாத்தீங்கன்னா நடராஜரோட சன்னதி தான். நடராஜரோட சன்னதி அந்த கல் மண்டபத்தை தேர் மாதிரி நினைச்சு கல் சக்கரம், கல் குதிரை, 4 யானைகள் பூண்டு அப்படியே தேரை நகட்டி விட்டு போற மாதிரிதான் அவங்க டிசைனே பண்ணிருப்பாங்க. நவகன்னிகளோட சன்னதியும் கோயில்ல தனியா இருக்குது. நம்ம பரிகாரங்கள் பண்றதா இருந்தா அங்க பண்ணிக்கலாம். கர்ப்பகிரகம் மட்டுமல்லாம வேறு தெய்வங்களோட சன்னதி மண்டபத்துக்கு வெளிப்புறமா பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லாவே தமிழ் கல்வெட்டுகள் தான் செதுக்கி வச்சிருக்காங்க. மகாமக குளத்தை நம்ம பார்த்தோம். வைணவ சைவ கோயில்கள் இரண்டுமே கோயிலுக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்திருப்போம். மகாமக தீர்த்தவாரி அந்த திருவிழா நடக்கிற நேரத்துல இந்த கோயிலும் அதுல பங்கேற்கிற ஒரு கோயில் தான். மகாமகம் உருவாறதுக்கு காரணமான அந்த புராண கதையோட தொடர்புடைய கோயில்கள் தான் அந்த திருவிழால பங்கேற்கும். மகாமக குளம் எப்படி உருவாச்சு, தீர்த்தவாரி திருவிழா எதற்காக பண்றாங்க அப்படிங்கறத ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இனி வரக்கூடிய கோயில்கள் எல்லாமே அந்த மகாமக குளத்தோட தொடர்பு கொண்டதான் இருக்குது. அதனால இந்த புராண கதையை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிடணும். பிரம்மா படைப்பு தொழிலெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஊழி காலமான தன்னோட உறக்க காலத்துக்கு போறாரு. அப்போ உயிர்களை படைக்கிறதுக்கான வித்துக்கள், அமிர்தம் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஒரு கலசத்துல வச்சுட்டு தூங்க போயிறாரு. அப்போ பிரளயமும் உண்டாகுது. பிரளயத்துல அடித்து வரப்பட்ட அந்த கலசம் கும்பகோணத்தை நெருங்கவே சிவபெருமான் ஒரு அம்புனால அத உடைக்க வைக்கிறாரு. அதுல இருந்து விழுந்த அமிர்த நீரு, அதுல கலசத்துல இருந்த தேங்காய், பூ, பழம் அப்படின்னு நிறைய விஷயங்கள், இலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் விழுந்த இடம் ஒவ்வொரு சுயம்பு லிங்கமா உருவாயிருக்குது.
அப்படி வில்வ இலை விழுந்த இடமாகவும் அதிலிருந்து உருவான சுயம்பு மூர்த்தியாக தான் நாகேஸ்வர சுவாமி விளங்குறாரு. அதனாலதான் நாகேஸ்வர சுவாமிக்கு வில்வேஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்ததா போன கோயில் இந்தியால உயரமான கோபுரங்கள் இருக்க கோயில்கள்ல 9வது கோபுரம் இருக்க கோயிலா அழைக்கப்படுற ஸ்ரீ சாரங்கபாணி திருக்கோயிலுக்கு தான் போகணும். இந்த கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றுதான். கோயில்ல 100 கால் மண்டபம், கோசலா அப்படின்னு எல்லாமே அமைஞ்சிருக்குது. சாரங்கபாணி பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு 2 வாயில்கள் இருக்குது. உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல், ஏதாவது ஒரு வாயில் தான் திறந்திருக்கும் நீங்க இந்த கோயிலுக்கு போற நேரத்துல. கோயில்ல வடக்கு வாசல் அப்படிங்கிற பரமபத வாசல் கிடையாது. ஏன்னா சாரங்கபாணி பெருமாள் வைகுண்டத்திலிருந்து இறங்கி இந்த கோயில் தாயாரை திருமணம் செய்து மறுபடியும் வைகுண்டத்திற்கு கொண்டு போனனால இந்த கோயில்ல வடக்கு வாசல் அப்படிங்கிற பரமபத வாசல் கிடையாது. பிறகு முனிவர் பெருமாளோட மாற எட்டி விதைச்சு அதனால லட்சுமி பிரிந்து சென்று சீனிவாசனாக மாறின கதை நமக்கு தெரியும். அப்படி மாறினால அந்த பாவத்தைக்கு உள்ளாவிட்டோம் நினைச்ச பிறகு முனிவர் லட்சுமி தேவி தனக்கு நிறைய பிறவிகள்ல மகளாகவே அவதரிக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக் கொள்றாங்க. அதுக்கு அருள்பாலித்த விஷ்ணு பகவான் பிறகு முனிவர ஹேம ரிஷியாகவும் லட்சுமி தேவியை அவருக்கு மகளாக கோமலவல்லியாகவும் அவதரிக்க செஞ்சிருக்காரு. திருமண வயது நெருங்குற நேரத்துல கோமலவல்லி தாயார் ஸ்ரீனிவாசனாகவே பெருமாள் தன்னை மணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்றாங்க. அதற்காக பெருமாள் குதிரை போன்ற வெள்ளை குதிரை போன்ற தேர்ல கையில வில்லை ஏந்தி கொண்டு கோமலவல்லி தாயார திருமணம் முடிக்கிறதுக்கு வைகுண்டத்திலேருந்தே இறங்கி இந்த கோயில் இருந்த இடத்துல கோமலவல்லி தாயார மனம் முடிச்சு மறுபடியும் வைகுண்டத்திற்கே கொண்டு போறாரு. அவர் இங்க வந்த நேரத்துல அவர் கோமலவல்லி தாயாரோடு மறைந்திருந்து ஒளிந்து விளையாடுவோம்ல, அப்படி ஒளிந்திருந்து விளையாடின இடமா கோயில இருக்கக்கூடிய பாதாள சீனிவாசன் சன்னதி அழைக்கப்படுது. ரொம்பவே ஃபேமஸான சன்னதி. கோயிலோட கர்ப்ப கிரகம் பத்தி சொல்லியே ஆகணும். தஞ்சாவூர்ல நிறைய கோயில்கள் இந்த மாதிரி கட்டடக்கலை அமைப்புலதான் இருக்கும். கர்ப்ப கிரக கல்மண்டபம் தேர் மாதிரி நினைச்சு குதிரையும் யானையும் அந்த தேரை அப்படியே நகட்டிட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய கட்டடக்கலை அமைப்பு தான் இந்த கோயில் கர்ப்ப கிரகத்திலயும் இருக்குது. அடுத்ததா சாரங்கபாணி திருக்கோயிலுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்க சோமேஸ்வரர் கோயிலுக்கும் போனோம். இந்த திருக்கோயிலும் மகாமக தீர்த்தவாரி திருவிழால பங்கேற்கக்கூடிய கோயில்கள்ல ஒன்றுதான். திருமால் வழிபட்ட ஈஸ்வரரான மாலேஸ்வரரோட சன்னதி இந்த கோயில்ல அமைஞ்சிருக்குது. சோமன் அப்படின்னா சந்திரன், சந்திரன் வழிபட்ட ஈஸ்வரன் அப்படிங்கறதுனாலதான் இந்த திருக்கோயில் ஈஸ்வரர் சோமேஸ்வரர் பேர்ல அழைக்கப்படுறாரு. மகாமக குளம் எப்படி உருவானது, அதில் தீர்த்தவாரி திருவிழால பங்கேற்க கோயில்களோட பிராணம் எந்த மாதிரி உருவாயிருக்கு அப்படிங்கிற பிராண கதையை நம்ம பார்த்திருப்போம். அந்த அமிர்த கலசம் தாங்கி பிடிக்கிறதுக்காக உரி இல்லைன்னா சிக்கம் அப்படிங்கிற பொருள் இருந்திருக்குது. அந்த சிக்கம் விழுந்த இடமாக தான் இந்த கோயில் அழைக்கப்படுது. இங்கதான் அந்த சிக்கம் விழுந்த இடத்துல இருந்து சுயம்பு மூர்த்தியாக சோமேஸ்வரர் அவதரிச்சிருக்காரு. அதனாலதான் இந்த கோயில் சோமேஸ்வரருக்கு சிக்கேஸ்வர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. சின்ன கோயிலா இருந்தாலும் நிறைய சன்னதிகள் இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கு. அடுத்ததா ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். கும்பகோணம் இந்த பேர் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சதும் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தான். கும்பகோணம் அப்படின்னு சொன்னாலே முதன்மையான கோயில் அப்படின்னு அழைக்கிறதும் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தான். இந்த கோயில்ல தான் மங்களம் அப்படிங்கிற யானை இருக்குது. தன் பாகனோடு, அதாவது தன் தகப்பனோடு அவ்வளவு அன்பா இருக்கிற யானை. நம்ம சேனல்ல நிறைய ஷார்ட் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. மகாமக தீர்த்தவாரி திருவிழாவில பங்கேற்கிற முதன்மை கோயிலாக ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இருக்குது. உடைபட்ட அமிர்த கலசத்திலிருந்து அமிர்தம் விழுந்த இடத்துல இருந்து சுயம்பு மூர்த்தியாக உருவானவர் தான் ஆதி கும்பேஸ்வரர். கோயிலோட தாயார் மங்களாம்பிகையின் பேர்ல அழைக்கப்படுறாங்க. இந்த கோயில பேமஸா சொல்லப்படுற விஷயம், நந்தி சிலைக்கு மேல் பகுதியில உள்ள கூரை பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் 9 ராசிகளும் ஒரு சேர அமைஞ்சிருக்க ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட மேற்கூரை. நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாம அந்த மேற்கூரையை பாருங்க. அடுத்ததா தென்னக அயோத்தியான்னு அழைக்கப்படுற ராமசாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ராமர் சீதையோடு அவர் சகோதரர்களோடு ராமருக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடந்ததோ அயோத்தியில, அதே மாதிரி அந்த நிகழ்வை தென்னகத்துல காட்டுறதுக்காக நாயக்க மன்னர்களால எழுப்பப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில்லர் மண்டபத்தை பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாயக்க மன்னர்களோட கட்டடக்கலை எவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்தது அப்படின்னு கோயிலுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். ஒவ்வொரு பில்லர்ஸ்ல எழுப்பப்பட்டிருக்க சிலைகளுமே அவ்வளவு யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு பில்லர்ஸையும் நாங்க நின்னு பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இந்த கோயிலுக்கு போனாலும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க.
அடுத்ததா 3 கண்ணுடைய சக்கரராஜா பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில்ல பெருமாளை நம்ம 2 வாயில்கள் வழியாக தரிசனம் செய்யலாம். உத்தராயண வாசல் இல்லைன்னா தட்சிணாயன வாசல் வழியா தரிசனம் செய்யலாம். கோயிலோட தாயார் விஜயவல்லியின் பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. கர்ப்ப கிரகத்துல சுதர்சன சக்கர மேடையில தான் சுவாமி நமக்கு அருள்பாலிப்பாங்க. அந்த சன்னதியிலேயே சுதர்சனவல்லி தாயாருக்கும் சின்னதா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோயில் பெருமாளோட சுதர்சன சக்கரத்துக்குனே உருவாக்கப்பட்ட திருக்கோயில். ஜலசந்திரன் அப்படிங்கிற அரசரான கொல்றதுக்காக சாரங்கபடி பெருமாள் ஸ்ரீ சக்கரத்தை அனுப்பி பாதாள லோகத்துக்கு போய் அந்த அசுரனை கொன்னுடுறாங்க. அது பூமியை பிளந்துட்டு காவிரி நதியில நின்றுட்டு இருந்த பிரம்மதேவரோட கையில போய் மின்னி இருக்குது. அவர் அது பெருமாளோட ஸ்ரீ சக்கரம் நினைச்சு வழிபட ஆரம்பிச்சு சின்ன கோயிலையும் எழுப்பியிருக்காரு. சூரிய பகவான் தன்னை விடவும் பிரகாசமா ஒளிருதே அப்படின்னு நினைச்சு தன்னோட ஒளிய அதிகமா சுட்டரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால ஸ்ரீ சக்கரம் வந்து சூரிய பகவானோட ஒளியையும் உட்கொண்டிருக்கு. அதனால சூரிய பகவான் பூலோகம் வந்து ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டு தன்னோட ஒளியை திரும்பவும் பெற்றிருக்காரு. அப்படி பெருமாளோட ஸ்ரீ சக்கரத்துக்குனே உருவான திருக்கோயில் தான் இந்த சக்கரராஜா பெருமாள் திருக்கோயில். அடுத்ததா கும்பகோணம் இன்னம்பர் எழுத்தரிநாதர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அகத்திய மாமுனிவருக்கு தமிழ் இலக்கணத்தையும் இலக்கண விளக்கத்தையும் அளித்த ஈஸ்வரரா தான் இந்த கோயில் எழுத்தரிநாதேஸ்வரர் விளங்குறாரு. அதனால திக்குவாய் உள்ள பேசுறதுக்கு கூச்சப்படுறவங்க இந்த கோயிலுக்கு வந்து எழுத்தரிநாதரை வந்து வழிபட்டா அவங்க பேச்சுல வந்து மேன்மை அடைவாங்க அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. கோயில்ல சுகந்த குந்தலாம்பிகை தாயாருக்கு தனி சன்னதியும் நித்திய கல்யாணி தாயாருக்கு தனி சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோயில் எழுத்தரிநாதேஸ்வரரை புகழ்ந்து சொல்ற மாதிரி நிறைய ரியல் டைம் நிகழ்வுகளும் இந்த கோயில வச்சு நடந்திருக்கு. அடுத்ததா முருகனோட 6 படை வீடுகள்ல 4வது படை வீடான சுவாமி மலைக்கு தான் போயிருந்தோம். சுவாமி மலை சின்ன குன்றுக்கு மேலதான் எழுப்பியிருப்பாங்க. ஆனா ஃபுல்லாவே வந்து கற்கோயிலா வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இப்போதைக்கு அதாவது மாட கோயிலா எழுப்பப்பட்டிருக்கு. 60 படிக்கட்டுகள் வந்து நம்ம கடந்துதான் சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சன்னதிகள் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி அப்படின்னு பல தெய்வங்களோட சன்னதிகளை வந்து இந்த கோயில்ல இருக்குது. ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாத பிரம்மதேவரை சிறையில் அடிச்ச முருகப்பெருமான் பொருள் தெரியாத தன்னோட தகப்பனுக்கும் அந்த பொருளை வந்து உரைத்ததுனால, அதாவது தகப்பனுக்கே தகப்பனாக மாறியதுனாலதான் முருகப்பெருமான் தகப்பன் சாமின்னு பெயர் பெற்றாரு. இந்த மாதிரி ஃபேமஸா இருக்க கோயில்களுக்கு திருவிழா நேரங்கள்ல போகாம மற்ற நேரங்கள்ல போனா பீஸ்ஃபுல்லா நம்ம சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததா கும்பகோணம் வலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்க உள்ளவங்க கிட்ட கபர்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு கேட்டா யாருக்கும் புரியாது. அதே இது வலஞ்சுழி விநாயகர் கோயில் கேட்டாதான் எல்லாருக்குமே புரியும். நம்ம சில கோயில்களுக்கு போகும்போது அங்க வலஞ்சுழி விநாயகருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அந்த வலஞ்சுழி விநாயகருக்கு பெயர் பெற்ற கோயிலே இந்த கோயில் தான். கோயில் ராஜகோபுர காம்பவுண்ட்ல இருந்து இன்னும் 2 திருச்சுற்றுகளை கடந்ததுக்கு அப்புறம் தான் கபர்தீஸ்வரரை நம்ம வழிபட வேண்டியது இருக்கும். அவ்வளவு அளவு பெரிய பரப்பளவு கொண்ட கோயில் தான் இந்த கோயில். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் பாலடைஞ்சு போய் தான் இருந்திருக்குது. இப்போதான் பராமரிப்பு வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில இடங்கள் வந்து இடிபாடுடன் கூடிய நிலைமையில தான் இருக்குது. அதனால அந்த பகுதிகள் எல்லாமே கேட் கொண்டு கவர் பண்ணிருக்காங்க. கோயிலோட முதல் திருச்சுற்ற கடந்து வலஞ்சுழி விநாயகருக்கான சன்னதி மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் பத்தி சொல்லியே ஆகணும். அவ்வளவு அழகான பில்லர்ஸ் கொண்ட சன்னதி, 6 அடி உயரம் கொண்ட நிறைய கல் விளக்குகள் இங்க அமைஞ்சிருக்கு. பெரிய கருங்கல் ஜன்னலும் இந்த சன்னதியில அமைஞ்சிருக்குது. அத கருங்கல் பலகனி அப்படின்னு சொல்லுவாங்க. வலஞ்சுழி விநாயகர் சிறிய உருவுல வெள்ளை நிறத்துல அவரோட தும்பிக்கை வந்து வலதுபுறமா வளைஞ்சபடி இருப்பாரு. அதனாலதான் விநாயகர் வந்து வலஞ்சுழி விநாயகர்னு அழைக்கப்படுறாரு. இந்த வலஞ்சுழி விநாயகர் பெருமாளோட கூர்ம அவதாரத்துல அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல கடைகின்ற நேரத்துல அந்த அமிர்த நுரையிலிருந்து இந்திரனால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு கோயிலோட ஸ்தல புராணம் தெரிவிக்குது. வலஞ்சுழி விநாயகரை நீங்க தரிசனம் செய்யறதா இருந்தா அந்த கருங்கல் பலகனி வழியா தரிசனம் செஞ்சா ரொம்பவே சிறப்புன்னு கோயில் பூசாரி சொன்னாங்க. விநாயகரோட சன்னதியும் ரொம்ப பிரம்மாண்டமாவே அமைச்சிருந்தாங்க. அடுத்த திருச்சுற்ற கடந்துதான் கபர்தீஸ்வரரை போய் நம்ம வழிபடுற மாதிரி இருக்கும். ராஜராஜ சோழனோட குலதெய்வமாவும் தான் இந்த கபர்தீஸ்வரர் இருந்திருக்காரு. ராஜராஜ சோழன் வழிபட்ட காளி தேவியோட உருவ சிலை இந்த கோயில இருக்கக்கூடிய தாயாரோட சன்னதியில தான் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. நிறைய சிவலிங்கங்கள் கோயில்ல இருக்குது. பிரகநாயகி அம்மனோட சன்னதியோட லெப்ட் சைட்ல தான் காளியோட உருவ சிலை அப்படி கல்லுல செதுக்கப்பட்டிருக்க உருவ சிலை அமைஞ்சிருக்குது. இந்த காளி தேவியை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் போருக்கு போவாங்க. போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து சுவாமிக்கு பொங்கலிடுவாங்க அப்படின்னு தலப்புராணம் தெரிவிக்குது. கோயில இருக்கக்கூடிய கஷேத்திர பாலகரோட சன்னதியும் ராஜராஜ சோழனோட குலதெய்வத்துல ஒன்றுதான். அது அவரோட மனைவியான லோகமா தேவியால தான் கட்டப்பட்டிருக்கு. சன்னதி ஃபுல்லாவே கல்வெட்டுகள் தான், டாப் டு பாட்டம் கல்வெட்டுகள் தான். இந்த கோயில இன்னும் மெயின்டெனன்ஸ் பண்ணா வழிபாடுகள் எல்லா சன்னதிகளுக்கும் போட்டா கண்டிப்பா நிறைய பக்தர்கள் வந்து வழிபடுவாங்க.
அடுத்ததா நாங்க போன கோயில் கும்பகோணம் திருஅதனூர் பகுதியில் அமைஞ்சிருக்க ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோயில், ரங்கநாத சுவாமி கோயில் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில்ல தேவலோக பசுவான காமதேனு வந்து தவம் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அக்னி தேவன் அவருடைய பாவம் போக்குன இடமாகவும் இந்த கோயில் வந்து அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தாயார தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் பெருமாளை போய் தரிசனம் செய்யுங்க. பெருமாளுக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்துல வந்து தூண்கள் இருக்குது. அந்த தூண்களை இரட்டைப்படை வரிசையில நம்ம சுற்றி வந்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படிப்பட்ட தூண்கள் இருக்குது இங்கேயும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில்லையும் தான். இந்த கோயில் பாக்குறதுக்கு சின்ன கோயிலா இருந்தாலும் கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வேற எந்த வைணவ கோயில்கள்ல இல்லாத அளவுக்கு சயன கோலத்துல தலையில வந்து மரக்கால் அளக்கும் பொருள் சொல்லுவாங்க, நெல்லெல்லாம் அளப்போம்ல அந்த அளக்கும் பொருள், அதையும் கையில எழுத்தாணி ஏடு கொண்டுதான் நமக்கு அருள் பாலிப்பாங்க. அது எதுக்குன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு அருள்பாலித்த இடமாவதான் இந்த கோயில் அமையப்பெற்றிருக்க இடம் இருக்குது. அவர் திருமங்கை ஆழ்வாருக்கு எப்படி அருள் புரிந்தார் அப்படிங்கறத எடுத்து காட்டுறதுக்காக தான் தலையில மரக்கால் எழுத்தாணி ஏடு கொண்டு நமக்கு அருள் பாலிக்கிறாரு. அடுத்ததா போன கோயில் கும்பகோணம் திருப்புள்ளம்பூதகுடி பகுதியில அமைஞ்சிருக்க வல்வில் ராமர் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றுதான். கோயில் சின்னதா இருந்தாலும் கோயிலோட ஸ்தலப்புராணம் அப்படிங்கிறது ராமாயண நிகழ்வோடு தொடர்பு கொண்டதுதான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமாயணத்துல நம்ம படிச்சிருப்போம், ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு போன அந்த செய்தியை வந்து ராமருக்கு தெரிவிச்சது வந்து ஜடாயு தான். ராவணனால ரெக்க தாக்கப்பட்டு ராமரோட மடியிலேயே ராமா ராமான்னு சொல்லி உயிர் நீத்திருது. ராமர் தன்னோட தகப்பனாருக்கு அவர் இறப்புக்கு பிறகு அவருக்கு ஈமச் சடங்குகளையோ ஒரு வருடம் கழித்து கொடுக்கக்கூடிய அந்த திதி அப்படின்னு எதுவுமே செய்யல. ஏன்னா அவர் வனவாசத்துல இருந்தாரு. ஆனா தனக்காக தன்னோட மடியிலேயே உயிர் நீத்த ஜடாயுக்கு அவர் ஈம சடங்குகளையும் ஒரு வருடம் கழித்து கொடுக்கக்கூடிய திதியையும் கொடுத்திருக்காரு. அப்படி அவர் திதி கொடுத்த இடமாக தான் இந்த கோயில் அமையப்பட்டிருக்க இடம் வந்து திகழப்படுது. அடுத்ததான் நாங்க போன கோயில் கும்பகோணம் கபிஸ்தலம் பகுதியில் அமைஞ்சிருக்க கஜேந்திர வரதராஜ திருக்கோயில். இந்த கோயில் 108 வைணவ திவ்யதேசங்கள்ல ஒன்றுதான். நாங்க இந்த கோயிலுக்கு கரெக்டான டைமிங்ல தான் போகணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நாங்க கிட்ஸோட போயிருந்தனால டைம் வந்து அவ்வளவா கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகல. கரெக்டா அந்த கோயில் வந்து நட சாத்துறதுக்கான டைம் பார்த்துட்டு தான் போயிருந்தோம். 10 மினிட்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு. டிஸ்கிரிப்ஷன்ல ரூட் மேப் கொடுத்திருக்கேன். அந்த ரூட் மேப்பை ஃபாலோ பண்ணி இந்தந்த கோயில்கள்ல இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நான் இந்த வீடியோல கொடுத்திருக்க எல்லா கோயில்களுக்குமே நீங்க விசிட் பண்ண முடியும். ராமாவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் 300 ஆண்டுகள் இந்த கோயில் அமைப்பெற்றிருந்த இடத்துல பெருமாளோட கஜேந்திர மோட்ச அந்த அவதார காட்சியை தன் கண் முன்னே காட்ட வேணும் அப்படின்னு நினைச்சு தவம் மேற்கொண்டதாகவும், அந்த கஜேந்திர மோட்ச அவதார காட்சிய ஹனுமருக்கும் பராசர முனிவருக்கும் கண்முன்னே காட்டின இடமாதான் இந்த திருக்கோயில் அமையப்பட்டிருந்த இடம் வந்து விளங்குது. கஜேந்திர மோட்சம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்றேன். கஜேந்திரனாக அதாவது யானையாக மாறும்படி சாபம் பெற்ற இந்திரதீமன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுக்கும் முதலையாக மாறுபடி சாபம் பெற்ற குஹு அப்படிங்கிற கந்தர்வ மன்னனுக்கும் மோட்சம் வழங்குறதுக்காக தான் பெருமாள் கருட வாகனத்துல வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுத்திருப்பாரு. அந்த திருக்காட்சியை தான் ஹனுமன் பாக்குறதுக்கு விரும்பினாரு. நீங்க இந்த மாதிரி கோயில்களுக்கு போற நேரத்துல கோயிலோட நட சாத்திட்டாங்கன்னா கோயில இருக்கக்கூடிய கொடிமரத்தை கீழே நின்று வணங்கினாலே போதும், சுவாமியோட ஃபுல் திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததான் நாங்க போன கோயில் கும்பகோணம் திருக்கூடலூர் பகுதியில அமைஞ்சிருக்க ஜெகத் ரட்சக பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றுதான். இந்த கோயிலுக்கு போன நேரத்திலையும் நட வந்து சாத்திட்டாங்க. ஆனாலும் லாஸ்டா பார்த்த திருக்கோயில் மாதிரி அட்லீஸ்ட் கர்ப்பகிரகத்தை மட்டும் நட சாத்திட்டு மற்ற இடங்களை ஓபன் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இதுல வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரியே ஆக முடியல. இங்கேயும் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு அவங்க இப்பதான் நட சாத்திட்டு போனதாகவும் சொன்னாங்க. நந்தக முனிவர் தேவர்களோடு கூடி வந்து வழிபட்ட பெருமாளாகவும் ஆம்ரீஷ மன்னனுக்கு துர்வாசகரால் ஏற்பட்ட சாபத்தை தீர்த்த பெருமாளாகவும் தான் இந்த கோயில் பெருமாள் வந்து விளங்குறாரு. பெருமாளோட வராக அவதாரம் எல்லாருக்குமே தெரியும். வராக அவதாரத்துல பூமாதேவிய இரண்யாக்ஷன் வந்து மனுலோகத்துல ஒளிச்சு வச்சிருறாங்க. அப்போ வராக பெருமாள் வந்து இந்த கோயில் இருந்த இடத்துலதான் பூமியை வந்து பிளந்து பூமாதேவி மீட்டு ஸ்ரீ முஷ்ணத்துல போய் வெளியே வந்தாரு அப்படின்னு வந்து கூறப்படுது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த இடத்துல ஆம்ரீஷ மன்னர் தான் முதல்ல கோயிலை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கோயிலு மண்ணால வந்து புதையுண்டு போய் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மா தான் இந்த கோயிலை புதுப்பிச்சு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அடுத்ததான் நாங்க போன கோயில் கும்பகோணம் வட குரங்காடுதுறை பகுதியில அமைஞ்சிருக்க தயாநிதீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் ஈஸ்வரரை உலையுலகநாதர் பெயர்ல வந்து அழைக்கிறாங்க. குரங்கு வந்து வழிபட்ட இடம் அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துக்கு குரங்காடுதுறை அப்படிங்கிற பெயர் வந்தது. வட குரங்காடுதுறை கோயில் அப்படின்னு அழைக்கப்படுறது மாதிரி இந்த கோயில் தென்பகுதியில காவிரி ஆற்றங்கரை ஒட்டி தென்குரங்காடுதுறையும் அமைஞ்சிருக்குது. இந்த 2 கோயில்களுமே சேர்த்து ஆடுதுறை கோயில்கள்னு பொதுவா அழைக்கிறாங்க. ராமாயணத்துல வாலி தன்னோட திறன் எல்லாமே தன்னோட வால்ல தான் இருக்குன்னு நினைச்சு
கர்வம் கொண்டிருக்காங்க. ஒரு தடவை வால்ல அடிபடவே தன் திறன் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சு இந்த கோயில் ஈஸ்வரனை வந்து வழிபட்டதாகவும் அதுக்கப்புறம் தன்னோட திறன் எல்லாமே திரும்ப பெற்றதாகவும் கூறப்படுது. கோயில்ல நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் எல்லாருடைய பெயர்களும் அந்த கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. கோயிலோட தாயார் சடைமுடி அம்மையின் பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. கோயில இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையோட சன்னதி ரொம்பவே பேமஸ்ன்னு சொல்லலாம். பாலாபிஷேகம் சுவாமிக்கு பண்ணும் போது அது நீல நிறத்துல மாறுறதா கூட சொல்றாங்க. இந்த கோயில ஒரு அற்புத நிகழ்வு கூட நடந்திருக்கு. ஒரு தடவை கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ரொம்பவே தாகமா இருந்து மயங்கி விழுந்திருக்காங்க. அப்போ கோயில இருந்த தென்னை மரத்துல உள்ள குலைய அப்படியே சுவாமியே வளைய வைத்து அந்த இளநீரை அந்த பெண்ணுக்கு கொடுத்ததா கூறப்படுது. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்த கோயில் தான் இந்த குலைவணங்குநாதர் திருக்கோயில். அடுத்ததா நாங்க போன கோயில் கும்பகோணம் பாபநாசம் பகுதியில் அமைஞ்சிருக்க ராமலிங்கேஸ்வர் கோயில். இந்த கோயில்ல 108 சிவலிங்கங்கள் இருக்குது. 108 சிவலிங்கங்களையுமே மூலவராதான் நினைச்சு பக்தர்கள் வழிபடுறாங்க. ராமலிங்கேஸ்வர் சன்னதியை போலவே ஹனுமந்த சன்னதியும் இருக்கு. ராமாயணத்துல ராமர் ராவணனை கொன்னதுக்கு அப்புறம் ராவணனோட சகோதரர்களான கரண் தூஷணன் அப்படிங்கிற 2 சகோதரர்களையும் கொன்றாங்க. அதனால அந்த பாவத்தை போக்குறதுக்காக ராமர் இந்த இடத்துல 108 சிவலிங்கங்களையும் அமைச்சு ஈஸ்வரனை நினைச்சு வழிபட்டு இருக்காரு. அதில் ஒரு சிவலிங்கத்தை ஹனுமனை காசிக்கு அனுப்பி அங்க இருந்து கொண்டு வந்ததா கூறப்படுது. அந்த லிங்கம் தான் ஹனுமந்த சுவாமி சன்னதியில இருக்கக்கூடிய லிங்கம். அடுத்ததான் நாங்க போன கோயில் கும்பகோணம் திருப்பாலத்துறை பகுதியில் அமைஞ்சிருக்க பாலைவனநாதர் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே உயரமான தானிய களஞ்சியம் இருக்குது. சிவபெருமான் புலித்தோல் அணிஞ்சிருப்பாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரிஷிகள் இந்த இடத்துல தவம் செஞ்சிட்டு இருக்க நேரத்துல அதை கலைக்கிறதுக்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் விஷாண்டவரும் மோகினியா அவதாரம் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட தவத்தை வந்து கலைக்க முயன்றிருக்காங்க. எதுக்காகனா சோதிக்க நினைச்சிருக்காங்க. அப்போ வந்து ரிஷிகள் வந்து ஒரு புலிய வந்து ஏவி விட்டுருக்காங்க. சிவபெருமான் புலியோடு போரிட்டு புலித்தோலை ஆடையா அணிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரிஷிகளுக்கு தெரியும் வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படின்னுட்டு. அப்படி ஒரு நிகழ்வு நடந்த இடமாதான் இந்த கோயில் அமையப்பட்டிருந்த இடத்த சொல்றாங்க. தானிய களஞ்சியத்துல கீழே இறங்கி பாக்குற அளவுக்கு தான் ஸ்டெப்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. க்ளோஸா இருந்துச்சுன்னா கோயில் நிர்வாகத்துல ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டா அதை ஓபன் பண்ணி விடுவாங்க. அடுத்ததா போன கோயில் நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்க கல்யாண சுந்தரேஸ்வர் கோயில். அகத்திய மாமுனிவருக்கு சிவபெருமான் பார்வதி தேவியோட கல்யாண காட்சிய திருமண கோலத்தை பார்க்க முடியாம போன காரணத்தினால சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த இடத்துல வச்சுதான் அகத்திய மாமுனிவருக்கு தன்னோட கல்யாண சுந்தரேஸ்வர் அந்த திருக்கோல காட்சியை வந்து காண்பித்ததா கோயிலோட ஸ்தல புராணம் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம கல்யாண சுந்தரேஸ்வர் ஒரு நாளைக்கு அந்த லிங்கம் வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை வந்து நிறம் மாறும் சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ஈஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரர் பெயர்லயும் வந்து அழைக்கப்படுறாரு. பொதுவா பெருமாள் கோயில்ல தான் நமக்கு தலையில சடாரி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா சிவன் கோயிலா இருந்தாலும் இந்த கோயில்ல வந்து நமக்கு அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்றாங்க. திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்த இடமா அழைக்கப்படுறதுனாலதான் அந்த சடாரி ஆசீர்வாதத்தை இன்றளவும் இந்த கோயில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா போன கோயில் கும்பகோணத்துல இருக்க சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில சுந்தரராஜ பெருமாள் கோயில்னு அழைக்கிறாங்க. கோயில் வந்து தேவேந்திரனாலதான் கட்டப்பட்டிருக்கு. முதல்ல தேவேந்திரத்துக்கு சாபத்தால நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்துல அந்த சாபத்தை களைகிறதுக்காக பூலோகத்துக்கு வந்து சிவன் விஷ்ணு கோயிலுக்கு எல்லாம் வந்து வழிபட்டு இருக்காங்க. அப்படி இந்த இடத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. மரத்தடியில வந்து தவம் மேற்கொண்டிருக்காங்க. தவத்தோட ஒரு பகுதியாக ஒரு நாளைக்கு ஒரு பூசணிக்காய ஒரு பிராமணனுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்திருக்குது. அதுல ஒரு நாள் வந்து எந்த ஒரு பிராமணனும் வராம இருந்ததுனால ரொம்பவே வருந்தி நின்றுருக்காரு. அப்போ பெருமாளே பிராமணனா மாறி அந்த பூசணிக்காய தானமா வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட திருவுருவ அந்த சுந்தரராஜ வடிவ உருவ வந்து தேவேந்திரனுக்கு காட்டியிருக்காரு. அவரோட நோயும் வந்து தீர்ந்திருக்குது. அதனாலதான் தேவேந்திரன் வந்து பெருமாளுக்காக கோயிலை எழுப்பியிருக்காரு. இந்த கோயில யோக நரசிம்மரோட சன்னதி அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கருப்பசாமியோட சன்னதி அமைஞ்சிருக்குது. மதுரையில எப்படி சுந்தரராஜ பெருமாளுக்கு வந்து கருப்பசாமி காவல் தெய்வமா இருக்காரோ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு வந்து கருப்பசாமி காவல் தெய்வமா இருக்காரு. ஆனால் ஆண்டாள் சன்னதியில வந்து ஆயிருக்காரு. இந்த கோயில் வழிபாடுகள் எதுவுமே இல்லாம இருந்து 7 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் புதுப்பிச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா வேலைகள் நடந்துட்டுதான் இருக்குது. அடுத்ததா போன கோயில் கும்பகோணம் பட்டீஸ்வரம் திருமேற்றளிகை பகுதியில் அமைஞ்சிருக்க கைலாசநாதர் திருக்கோயில். பாக்குறதுக்கு சின்னதா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கர்ப்பகிரகம் மட்டும் தான் எஞ்சி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்துல மிகப்பெரிய பிரம்மாண்ட கோயிலா தான் இருந்திருக்குது இந்த திருக்கோயில். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோழர்களோட தலைநகரம் தஞ்சாவூர் அப்படின்னு. சோழ மன்னர்கள் நிறைய பேர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. அவங்க ஆட்சியின் கீழே இருக்க நேரத்துல தலைநகரங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அப்படி மாற்றப்பட்ட இடத்துலதான் பழையறையும் ஒன்று அழைக்கப்படுது. பழையறையோட 4 திசைகள்லயும் 4 எல்லை கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி மேற்கு சைடுல அமைக்கப்பட்ட இந்த திருக்கோயில் வந்து மேற்றளிகை அப்படின்னு பேர்ல வந்து அழைக்கப்படுது. தென் சைடுல இருக்கக்கூடிய கோயில் தென்தளி,
கிழக்கு சைடுல இருக்கக்கூடியது கீழ்த்தளி, வடக்கு சைடுல இருக்கக்கூடியது வந்து வடத்தளின் பேர்ல வந்து அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம காமதேனு தேவலோக பசுன்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். அந்த பசுவோட மகள்கள் வந்து வழிபட்ட இடமாதான் இந்த எல்லை கோயில்கள் வந்து அழைக்கப்படுது. அப்படி சபாலி வந்து வழிபட்ட இடம்தான் இந்த திருவேற்றளிகை திருக்கோயில். அடுத்ததா போன கோயில் கும்பகோணம் பட்டீஸ்வரம் பகுதியில் அமைஞ்சிருக்க கோபிநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில நம்ம பார்த்தா தெரியும் எவ்வளவு சேதமடைஞ்சிருக்கு, ராஜகோபுரம் உட்பட எல்லாம் எவ்வளவு சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். 2 சன்னதிகள் மட்டும்தான் இருக்குது. இரட்டை ஹனுமன் சன்னதியும் கோபிநாத பெருமாளோட அந்த மண்டப சன்னதியும் தான் இருக்குது. மிஞ்சுள்ள பகுதிகள் எல்லாமே அழிய பெற்றிருக்கு. ஒரு காலத்துல 7 ராஜகோபுரங்கள் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திருக்கோயிலா தான் இந்த கோயில் வந்து இருந்திருக்கு. கவர்மெண்ட் இந்த கோயிலை வந்து கண்டிப்பா திருப்பணிகள் செஞ்சு பெரிய கோயிலா வந்து எழுப்பணும். ராமாயணத்துல ஹனுமருக்கு ராமராக தன்னோட பெருமாள் உருவத்தை காட்டின இடமாகவும், மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணராக தன்னோட விஷ்ணு வடிவத்தை காட்டின இடமாவும் தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிட்டு இருக்க இடம் வந்து அழைக்கப்படுது. அடுத்ததா போன கோயில் பட்டீஸ்வரம் திரு சக்தி முற்றம் பகுதியில் அமைஞ்சிருக்க சக்திவனேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஈஸ்வரர் வந்து கொழுந்தீஸ்வரர் பேர்லயும் வந்து அழைக்கப்படுறாரு. சக்திவனமா இருந்த இந்த இடத்துல சக்தி தேவியான பார்வதி தேவி சிவபெருமான கரம் பிடிக்க நினைச்சு தவம் மேற்கொண்டிருக்காங்க. தவத்தில் வளர்ந்த சிவபெருமான் அவங்க முன்னாடி சிவலிங்கமா தோன்றி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. சக்தி தேவி வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த தீயில எரிஞ்சாலும் பரவாயில்ல, சிவலிங்கத்தை அப்படியே கட்டி தழுவி முற்றமும் விட்டுருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு திரு சக்தி முற்றம் அப்படிங்கிற பேர் வந்தது. ஈஸ்வரருக்கும் கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்தது. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து சக்தி தேவி வந்து கரம் பிடிச்சதாகவும் கூறப்படுது. அதனால தான் விரும்ப ஆணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா அவங்க விரும்பம் ஆணை திருமணம் செய்து கொள்வாங்க அப்படின்னும், தெரிந்து வாழும் தம்பதிகள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா அவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கும்பகோணம் பட்டீஸ்வரம் பகுதியில் அமைஞ்சிருக்க தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். காமதேனுவின் மகளான பட்டி வந்து வழிபட்ட ஈஸ்வரர் அப்படிங்கிறதுனால தேனுபுரீஸ்வரருக்கு பட்டீஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. பெரிய கோயில், பெரிய பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. 5 ராஜகோபுரங்கள் இருக்குது. வடக்கு ராஜகோபுரம் வழியா போனா பிரம்மாண்டமான விஷ்ணு துர்க்கையோட கோயிலும் அமைஞ்சிருக்குது. ராஜராஜ சோழனால வழிபடப்பட்ட துர்க்கையாகவும் கோட்டையில அமைய பெற்றிருந்த துர்க்கையாகவும் தான் இந்த கோயிலோட துர்க்கையம்மன் வந்து அழைக்கப்படுறாங்க. திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து கொடுத்த ஈஸ்வரராவும் தான் இந்த கோயில் தேனுபுரீஸ்வரர் விளங்குறாரு. கோயில இருக்கக்கூடிய 5 நந்தி சிலைகளும் கோயில் கர்ப்பகிரக சன்னதியில இருந்து சற்று விலகும்படிதான் அமைஞ்சிருக்கும். அது எதற்காக அப்படின்னா, திருஞான சம்பந்தர் முத்து பந்தல்ல கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறத தான் பார்க்கணும் அப்படின்னு சிவபெருமான் நந்திகளுக்கு சொன்னதாக, அதனாலதான் நந்தி சற்று விலகி இருக்கிறதாக கோயிலோட தலப்புராணம் தெரிவிக்குது. அடுத்ததா போன கோயில் கும்பகோணம் கீழப்பழையறை பகுதியில அமைஞ்சிருக்க சோமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சோழர்களின் தலைநகரமா இருந்த பழையறையோட 4 திசைகள்லயும் 4 எல்லைப்புற கோயில்கள் இருக்குதுன்னு பார்த்திருப்போம். அதுல மேற்கு சைடுல இருக்கக்கூடிய கோயில் மேற்றளி, திருமேற்றளிகை கோயில் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த கோயில் வந்து கிழக்கு சைடுல இருக்கக்கூடிய எல்லை கோயில், அதாவது கீழ்த்தளின் பேரை வந்து அழைக்கப்படுது. இப்போ இந்த கோயில கீழப்பழையறையின் பேர்ல வந்து அழைக்கிறாங்க. இந்த கோயில் இருக்கிற இடத்த சிவன் கோயிலா இருந்தாலும் இந்த கோயில நிறைய இடங்கள்ல நரசிம்மரோட சிற்பங்கள் இருக்கிறதான் பார்க்கலாம். சோமன் அப்படின்னா சந்திரன், சந்திரன் வழிபட்ட ஈஸ்வரர் அப்படிங்கறதுனாலதான் சோமநாத சுவாமியின் பேர்ல வந்து இந்த கோயில் ஈஸ்வரர் அழைக்கப்படுறாரு. இருந்தாலும் ஸ்தல புராணமா கருட பகவான் தன்னோட தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தேவேந்திரன்கிட்ட அமிர்தத்தை பெற்றுட்டு இந்த வழியா வந்துட்டு இருக்க நேரத்துல அமிர்தம் வந்து விழுந்த இடத்துல இருந்து சிவலிங்க மூர்த்தியா இந்த கோயில் ஈஸ்வரர் அவதரித்த கோயிலோட ஸ்தல புராணம் தெரிவிக்குது. அடுத்ததா போன இடம் கும்பகோணம் உதயலூர் பகுதியில் அமைஞ்சிருக்க ராஜராஜ சோழனோட கல்லறை இருக்கிற இடமா சொல்லப்படுற இடத்துக்கு தான் போயிருந்தோம். இந்த இடத்துல ஒரு கூரைக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு கீழேதான் ராஜராஜ சோழனோட கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் மாதிரிதான் இன்னும் சில இடங்கள்ல ராஜராஜ சோழனோட கல்லறை இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னதான் சொன்னாலும் எந்த ஒரு கல்வெட்டுகளின் படியும் அது நிரூபிக்கப்படல. தலை சிறந்த மன்னனாகவும் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா சொல்லப்படுற கோயில்களை கட்டின மன்னனாவும் சொல்லப்படுற ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலங்கள்லயும் அவருக்கு வழி வந்த வம்சாவளிகள் கூட கல்வெட்டுகள்ல நிறைய குறிப்பேடுகள் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ராஜராஜ சோழன் எப்படி இறந்தாரு, அவரோட கல்லறை எங்க இருந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டிருக்கணும். ஆனா அப்படி ஒரு கல்வெட்டுகள் எந்த ஒரு கல்வெட்டுகளுமே இன்றளவுக்கும் கிடைக்கப்படல. அவர் எப்படி இறந்தாரு, அவரோட கல்லறை எங்க இருக்குது அப்படிங்கிறது இன்றளவும் மர்மமா தான் இருக்குது. அடுத்ததா போன கோயில் கும்பகோணம் நாதன் கோயில் அழைக்கப்படுற நந்திபுர விண்ணகர ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றுதான். சிவன் கோயில்கள்ல தான்
நந்தீஸ்வரரோட சிலை அமையப்பெற்றிருக்கும். பெருமாள் கோயிலான இந்த கோயில்லையும் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடியே நந்தீஸ்வரரோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்தல புராணத்தின்படி ஒரு தடவை நந்தீஸ்வரர் பெருமாளை காண வைகுண்டத்திற்கு போயிருக்காரு. துவாரபாலகர்களை மதிக்காம போனனால துவாரபாலகர்கள் நந்தீஸ்வரருக்கு சாபத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த சாபத்தை போக்குறதுக்காக தான் நந்தீஸ்வரர் இந்த கோயில் இருந்த இடத்துல தவம் மேற்கொண்டு பெருமாளாலேயே சாப விமோசனத்தையும் பெற்றிருக்காரு. அதனாலதான் இந்த இடத்துக்கு நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த கோயில்ல நந்தீஸ்வரருக்கு முதன்மை இடம் கொடுக்கப்படுது. அடுத்ததா போன கோயில் கும்பகோணம் தாராசுரம் பகுதியில் அமைஞ்சிருக்க ஐராவதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த திருக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்க திருக்கோயில் பெரிய காம்ப்ளெக்ஸ்ல அமைஞ்சிருக்குது. முன்னாடி இந்த திருக்கோயில் ஃபுல்லாவுமே மண்ணால புதையுண்டு எல்லா கற்களும் சேதப்படுத்தப்பட்டு போய் இருந்திருக்குது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இதை கண்டுபிடிச்சு எல்லா கற்களையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வழிபாடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பல கோயில்கள்ல மியூசிக் பில்லர்ஸ் தான் பார்த்திருப்போம். இந்த கோயில்ல மியூசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. இசை படிக்கட்டு அந்த கோயிலோட பலிபீடத்துக்கு ஒட்டியபடி தான் அந்த இசை படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க. தஞ்சாவூர்ல நிறைய கோயில்கள்ல அந்த கர்ப்பகிரக அந்த மண்டபத்தையே குதிரையும் யானையும் தேர் போட்டு இழுத்துட்டு போற மாதிரிதான் அவங்க டிசைனே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி டிசைன்ல தான் இந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. புல்லாங்குழல் ஏந்திய சிவபெருமான், வீணை இல்லாத சரஸ்வதி அப்படின்னு யுனிக்கான சிலைகளும் இந்த கோயில்ல அமையப்பட்டிருக்கு. தாயாருக்குன்னே தனியா காம்பவுண்டுடன் கூடிய பெரிய காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சன்னதி அமைஞ்சிருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்துலதான் அமைஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு அந்த அம்மன் சன்னதி இருக்குது அப்படின்னு தெரியாது. நீங்க இந்த கோயில் போனீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியும் போய் வழிபடுங்க. தேவேந்திரனோட வாகனமான வெள்ளை யானையான ஐராவதம் துர்வாசகிட்டேந்து சாபம் பெற்று தன்னோட வெள்ளை நிறத்துல இருந்து கருப்பு நிறமா மாறிடுது. அந்த சாபத்தை நீக்கிறதுக்காக ஐராவதம் இந்த கோயில் ஈஸ்வரனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாகவும் அதனாலதான் கோயில் ஈஸ்வரருக்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயரன் வந்ததாகவும் கோயிலோட ஸ்தல புராணம் தெரிவிக்குது. இப்படிதான் எங்களோட கும்பகோணம் ஒன் டே ட்ரிப் பினிஷ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் மேப்ல நாங்க கனெக்ட் பண்ணிருந்த எல்லா கோயிலுக்கும் நாங்க போயிட்டோம். நான் இந்த வீடியோல போட்டிருக்க எல்லா கோயில்களோட தலப்புராணம் தான் அதிகமா கொடுத்திருப்பேன். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கோயிலுக்கு போறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. அதனாலதான் மத்தபடி கோயிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம், ஒரு கோயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ரூட் மேப் கண்டினியூஷன் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நான் இந்த வீடியோல போட்டிருக்க எல்லா கோயில்களோட ஃபுல் வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா சேனல்ல அப்லோட் ஆயிருக்குது. நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. அடுத்ததா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பைக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணோம். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 6:35க்கு கடலூர்ல இருந்து மைசூருக்கு போகக்கூடிய மைசூர் எக்ஸ்பிரஸ்ல தான் நாங்க ரிட்டர்ன் பெங்களூருக்கு டிராவல் பண்ணோம். நாம கும்பகோணம் அதே ட்ரெயின் தான். மறுநாள் பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல 5:35க்கு ரீச் ஆச்சு. இப்போதைக்கு இந்த ட்ரெயின் மெஜஸ்டிக்ல 5:50க்கு ரீச் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ மெஜஸ்டிக் மாத்திருக்காங்க. ட்ரெயின் தஞ்சாவூர் ஸ்டேஷனுக்கு போற நேரத்துல தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட வியூ நம்மளுக்கு தெரியும். அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.